உங்களுக்கெல்லாம் இவ்வளவு நல்ல மனசான்னு என்னையவே ஆச்சரியப்பட வச்சிட்டீங்களாடா. சவால்ல ஜெயிக்கிறோம் சீரிஸ்ல இது டே. எங்க கப்பல்ல எப்பயும் போல சிப்பிங் பஃபிங் பெயிண்டிங் இல்லாம புதுசா ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. என்னன்னா கப்பல்ல இருக்கிற பழைய ரோப் போற நெட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ற வேலை தான். எல்லாம் எங்களுக்கு சாதாரண வேலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதுக்கு உதவாத கத்தியா கொண்டு வந்து இதை வெட்டி போடுங்கன்னு சொல்றாங்க. கத்தியெல்லாம் வச்சு எப்படிங்க வெட்டுறது அப்படின்னு கேட்டா கத்திய வச்சு வெட்டுறவன் வேணாம், இந்த மாதிரி நமத்து போன கத்தி வச்சு வெட்டுறவன் தான் சீமன் காமெடியா போடுவாங்க. நான் எதுவுமே பேசாம வேலை பார்த்துறது. கட்டிங்கன்னா கூட பரவாயில்ல நண்பர்களே, பிரியாணி கட்டு தான் வேணுமா, காமெடி தான் பண்றாங்க போல அப்படின்னு லெக் பீஸ் போடுவான்னு கேட்டேன். காமெடி பண்ணாத காரணத்துக்காக இவ்வளவு சைஸ் கம்மியா கட் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல கொடுத்த வேலையை முடி, அதுக்கப்புறம் காரணத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் கட் பண்ணி முடிச்சிட்டு கார்பேஜ் கவர்ல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வச்சு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். மூடிட்டு கொண்டு போய் குப்பையில போடுறான்னு சொல்றாங்க. கேட்டதும் வந்துச்சு ஒரு ஆத்திரம். அந்த ஆளே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கொடுத்தே நாலு கிக்கு செய்யறது. கோவத்தெல்லாம் இப்படிதான் காட்டுற மாதிரி இருக்கு. ஒரு வழியா சட்டி போட்டு ஜாமான் எல்லாம் கட்டிக்கிட்டு கார்பேஜ் ட்ரம் இருக்கிற இடத்துக்கு கிளம்பியாச்சு. பொறுத்த வரைக்கும் கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பிளான்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது குப்பையை எங்க எப்படி போடணும்ன்றது. ஒரு வகையான குப்பைக்கும் ஒரு கலர் ட்ரம்னு செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. கேட்டாப்ல அந்தந்த குப்பையை அதோட இடத்துல தான் போடணும். ரோப்பு நெட் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் வரும். சோ பிளாஸ்டிக் ட்ரம்ல தான் போடணும். ஒரு டவுட் வரும், இதுல சேர்ற குப்பையெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. ஆயில் ட்ராக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஹார்பர் போகும்போது இறக்கி கொடுத்துருவோம். ஃபுட் வேஸ்ட் மட்டும் கப்பல் ஒரு 12 நாட்டிகளுக்கு மேல போனதுக்கு அப்புறம் கடலையே தட்டிடுவோம். பக்கத்துல எந்த தீவும் இல்லைன்னா வேலையும் முடிச்சாச்சு, இப்பயாச்சும் ரீசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, இந்த ரோப்பு நெட் எல்லாம் யாருக்கு அது முழுசா கிடைச்சா அதை அவங்க யூஸ் பண்ணிடுவாங்களாம். கூட அடுத்தவன் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க.